Hi guys, welcome to my channel. பல்கிங் வீடியோ ரொம்ப நாள் கேட்டிருந்தீங்க. என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நிறைய மிஸ் ஆயிடுச்சு எடுத்து நான் நிறைய வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் பர்சனலாக நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அதனால என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. இன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்துடலாம். என்னோடய ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் மீல் வந்து 4 whole egg அப்புறம் ஒரு பனானா. ஸ்க்ராம்பிள் பண்ணி சாப்பிட்ருவேன். ராவாக சாப்பிட மாட்டேன். பட் இதுக்கப்புறம் இருக்க 5 மீல்ஸ் இருக்கும், அது ரொம்பவே முக்கியம். வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். நான் எதெல்லாம் சாப்பிட்றேன்னு நான் அப்டேட் பண்ணுவேன். 4 eggsல எனக்கு 20 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். கார்ப் வந்து பெருசாக நான் கவுண்ட் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் கம்மியாகவே எடுத்துப்பேன். கார்ப் எதுக்கு எடுக்கிறேன்னா எனர்ஜி கோசம் தான். வெயிட்டை அதிகமாக புஷ் பண்ண முடியும். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடி டயர்டாகாது. பெருசாக கேலரிஸும் கவுண்ட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் அதிகமான ஃபேட் அப்புறம் ப்ரோட்டீனில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். இப்போயே நம்மளுக்கு ஒரு 20 grams ஆஃப் ப்ரோட்டீன் கிடச்சிருக்கும் 4 eggsலேருந்து. அவ்வளோதான். நெக்ஸ்ட் மீலில் பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், என்னோட செகண்ட் மீல் இது. 6 மீலில் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான மீல். என்னோட செகண்ட் மீல் இது. ஆஃப்டர் ஒர்க் தான் நான் மோஸ்ட்லி குடிப்பேன். அது எப்படி ப்ரிப்பேர், ஆக்சுவலாக அது ஷேக் தான். நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு நான் என்ன மாதிரி ஷேக் சாப்பிடுவேன்னு, எப்படி குடிப்பேன்னு. அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மில்க் எப்பவுமே ஆட் பண்ணிப்பேன். மில்க் இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம். இப்போ ரீசெண்டாக நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறது இல்லை. நான் பட்ஜெட் வந்து ரொம்பவே அடி வாங்குது. சும்மா வீடியோக்காக தான், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டும். ரொம்ப நாள் ஆச்சு க்ரீம் யூஸ் பண்ணி. வீடியோக்காக தான் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். மில்கோட தான் ஸ்டாப் பண்ணிப்பேனா. ஆல்மோஸ்ட் $100 ml க்ரீம், அதுக்கப்புறம் ஆப்டிமம் நியூட்ரிஷன் வே ப்ரோட்டீன் நான் சொன்னல, அதுதான் ப்ரோட்டீன் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமும் நான் ஆட் பண்ண மாட்டேன். வீடியோக்காக தான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பட்ஜெட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான், வீடியோக்காக தான் நான் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். பாதி ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிட்டேன், வெனிலா ஃப்ளேவர். அதுக்கப்புறம் ஒரு பனானா வந்து நான் தனியாக தான் சாப்பிடுவேன். அகைன் வீடியோக்காக தான் நான் பனானா இதில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறேன். ஸோ ப்ரோட்டீன் ஷேக் 24 grams ப்ரோட்டீன் இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணுங்க, ஃபேட்டெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. இதை அப்படியே குடிப்பேனா கேட்டால் இல்லை. இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் இருக்குது. ப்ரோட்டீன் பவுடர் வந்து 24 grams ப்ரோட்டீன் இருக்கும். பட் நான் டேஸ்ட்டுக்காக தான் மோஸ்ட்லி ஆட் பண்ணுறேன். எனக்கு ப்ரோட்டீன் பவுடர்லாம் நம்பிக்கை இல்லை. நீங்கள் என்ன பிராண்டு கொடுத்தாலும் நான் பெருசாக நம்பிக்கை இல்லைன்னா, எனக்கு எக்ஸில் வந்து உள்ள 5 grams 6 grams ப்ரோட்டீன் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ப்ரோட்டீன் பவுடரில் அது எவன் மேட் பண்ணுறோன்னா அவங்க தான் தெரியும். யாருமே லாயலாக பெருசாக பண்ண மாட்டாங்க, எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி. ஸோ இது என்னதான் நான் ஆப்டிமம் நியூட்ரிஷனாக ஆன் ப்ராடக்டாக இருந்தாலும் அதுதான் உண்மை. இது வந்து ரா எக்ஸ், நாட்டு முட்டை. ஒன்று இது வந்து நான் போஸ்ட் ஒர்க்கில் தான் குடிப்பேன். பனானா சாப்பிடுவேன், வெறும் மில்க் அப்புறம் ப்ரோட்டீன் பவுடர், எக்ஸ் தான் சாப்பிடுவேன். க்ரீம் ஐஸ்கிரீம் வந்து நான் டேஸ்ட்டுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வீடியோக்காக கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, க்ரீம் ஆட் பண்ணலாம். என்கிட்ட பட்ஜெட் இல்லை, அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. க்ரீம் வந்து ரேட் அதிகம். 3 பாடி பில்டிங் வந்து நிறைய செலவாகும், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் இவ்வளோ சாப்பிட்றது வந்து ஹெல்த்தியான்னு கேட்டால் ஹெல்த்தி இல்லை, எதுவுமே ஹெல்த்தி இல்லை. நீங்கள் 20 வயசில் சாப்பிட்றது கறி மீன் முட்டை சாப்பிடுவீங்க. அதே வந்து 60 வயசில் அந்த ஃபுட்டை நம்மளால சாப்பிட முடியாது. 20 வயசில் என்ன ஹெல்த்தின்னு நினைக்கிறோமோ அது 60 வயசில் ஹெல்த்தியாக இருக்காது. அதே மாதிரி தான் பாடி பில்டிங்கும். மசில் மாஸ் பிடிக்கிறதுக்காக நான் இவ்வளோ சாப்பிட்றேன் ஷார்ட் பீரியடில்.
அதே மாதிரி லீன் மசில் மாஸ் வேணும், ஃபேட் கட் பண்ணணும்னு அதே ஒரு 6 மந்த்ல ஃபேட் கட் பண்ணுறேன், 0 கார்பு போயிடுவேன். ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியும். மோஸ்ட்லி நிறைய பேர் ஸ்டீராய்டு எடுப்பாங்க. அது பாடி பில்டிங்காக பண்ணுறாங்க. அதாவது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இல்லை, சிம்பிள் லாஜிக் தான் இது. டூ மச் க்ரீம், டூ மச் ப்ரோட்டீன், டூ மச் ஃபேட். இப்போ ஓகே, எனக்கு மெட்டபாலிசம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் இதே வந்து ஒரு 60 ஏஜில் வந்து இது ஹெல்த்தியானு கேட்டால் அன்ஹெல்த்தி தான். எத்தனை முட்டை போட்டுறேன்? ஸோ 4 eggs இருக்கு. ஓகே, கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். சம்டைம்ஸ் முட்டை கெட்டு இருக்கும், கெட்டுற ஸ்டேஜில் இருக்கும், நான் போட்டுருவேன், வேறு வழி இல்லாமல் குடிச்சிருவேன். நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணல. நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ப்ரோட்டீனை மட்டும் கவுண்ட் பண்ணுங்க, ப்ரோட்டீன் மட்டும் இல்லை. ப்ரோட்டீன் பவுடர் வந்து 24 grams ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 6 egg. ஒரு எக்கில் 6 gram வச்சுக்கலாமா? 6, 12, 18, 30, 36, 36. அது கூட ஒரு 23 எவ்வளோ சொல்லு, கஷ்டம்ல. அது 36, 59, 36 கூட 46, 56 கூட ஒரு 4 செட்டா 60 grams. 60 grams வருது. அது கூட கொஞ்சம் க்ரீமும் இருக்கும். கண்டிப்பாக க்ரீமில் வந்து ஃபேட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். பனானாவில் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் 60 gram. கரெக்ட் தானா? 60 இப்படியா? ஆல்மோஸ்ட் 60 grams ப்ரோட்டீன் இருக்கும். மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கேன்ல, மில்க் அதிகமாகவே ஆட் பண்ணிட்டேன். இதே வீடாக இருந்தால் சின்னதாக ஒரு ஜாரில் போட்டு ஷேக் பண்ணி அதை குடிச்சிடுவேன். ஸோ எனக்கு வீடியோக்காக கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். இது எனக்கு செகண்ட் மீல். இதே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடும். ஏன்னா ஃபேட் அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் ஹோல் எக் வந்து கம்ப்ளீட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைலாக எனக்கு பசிக்காது இது. அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஒரு மீல் இருக்குது. அப்புறம் 9:30 மணிக்கு ஒரு மீல், 12:30க்கு ஒரு மீல், அதுக்கப்புறம் 2:30க்கு ஒரு மீல். நைட் ஷிஃப்ட் பண்ணுறதுனால 2:30னா 2:30 மணி AM. வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்கலாம், நீங்கள் ஓட்டி கூட பார்த்துக்கோங்க. ஏன்னா என்ன அப்படி நியூஸ் வராதா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் பேசுறதுனால என்னை பார்த்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் பேசுறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அதை இப்படி அங்கே யார் பார்த்து அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு, ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. நான் பாடி பில்டிங் பண்ணுறேன், அதுக்கு தேவையான விஷயத்த நான் கொடுக்குறேன். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், பட் தப்பான ரூட்டில் போகிற மாதிரி இருக்கு எல்லாம். எல்லாமே அப்படிதான். ஒரு 6 month இது நான் இதே விஷயத்த நான் ஒரு 2 வருஷம் பண்ணால் கூட எனக்கு பாடி வந்து அப்படி பஃப்லாம் ஆகாது, நேச்சுரலாக இருந்தால். எல்லாம் அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் இது யாருக்குமே. ஸ்டில் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா ஒரு முட்டை, நாட்டு முட்டை, ஒரு முட்டை வேணா போட்டுக்கோங்க, அவ்வளோதான். 6 egg போட தேவையில்லை. 60 gram ப்ரோட்டீன் இதே கிடச்சிச்சு. காலையில் ஒரு 4 முட்டை எவ்வளோ ஆச்சு மொத்தம்? இதே 100 grams வந்துடுச்சுல, கணக்கு தெரியலையா? 80 grams வந்துருச்சு. 84. இதுதான் ஹெல்த்தியாக சாப்பிடலாம். நிறைய பேர் பல்லு வளர்க்காம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சமோசா, பல்லு வளர்க்காம 10 பரோட்டா. அப்புறம் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ்லாம் எதுவுமே இல்லை, அது நீங்களா உருவாக்குறது தான். ஸ்கூல் படிக்கிற வயசுல ஸ்ட்ரெஸ்னா அதோட உங்களால் முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. அது பெருமை நினச்சிக்காதீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. ஏன்னா டீனேஜ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ல அப்படியே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். ஒரு 25 வயசு இல்லை 30 வயசு ஆள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணல, ஏன்னா அவன் லைஃப்ல நிறைய கோத் இருப்பாங்க. ஒரு 13 வயசுல வந்து என்னத்தை ஸ்ட்ரெஸ், என்னத்தை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க? ஸ்கூல் போவீங்க, அவ்வளோதான்.
படிக்கும் போது நான் ஸ்ட்ரெஸ்ஸு, காலேஜுக்கு போகிற ஸ்ட்ரெஸ்ஸு, லவ் பண்ணிட்டா அது ஒரு ஸ்ட்ரெஸ். லவ் வந்து காலத்துக்கு காலம் மாறிட்டே இருக்கும். காலேஜ் ஸ்கூல் ஒரு லவ், காலேஜ் ஒரு லவ், ஆஃபீஸ், மேரேஜுக்கு அப்புறம் லவ். ஸ்ட்ரெஸ்ஸானா ஓகே, ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கலாம். அப்படியே இருந்துட்டா உங்களால் க்ரோ ஆக முடியாது. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு குவாட்ஸ் பார்த்தாலே நிறைய பேர் இதுதான் லைஃபே அவ்வளோதான், அவன் போட்டு அவன் போயிட்டு தூங்கிடுவான். அதை பார்த்துட்டு நீங்கள் இதுதான் லைஃபா, இவ்வளோ டீப்பாக லைஃப் அது இல்லை. லைஃப் வந்து நம்ம வாழ்கிறதுக்கு தான், அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. எப்படி வாழணும், இப்படி ப்ரோட்டீன் ஷேக்கை குடிச்சு அவ்வளோ. காலையில் 4 எக், இப்போ 6 எக். எக்கு மட்டும் கவுண்ட் பண்ணிக்கலாமா? நீங்களே கவுண்ட் பண்ணிக்க எவ்வளோ ப்ரோட்டீன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போது 80 கிராம்ஸ் கிட்ட வந்திருக்கும். 2 மீல்லே 80 கிராம்ஸ். இன்னும் அடுத்த மீல்லாம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஆனால் பட் இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மீலாக ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதுவும் நான் காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். தேர்ட் மீலில் பார்க்கலாம். ஸ்டார்ட்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், என்னோட தேர்ட் மீல். ஸோ எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி என்ன சாப்பிடுவேன்னு. எக்குனா அதுக்கப்புறம் அதோட சித்தப்பா பையன் பீஃப் தான். ஸோ எஸ், பீஃப் தான். அது எத்தனை கிராம்னு நான் கவுண்ட் பண்ணதில்லை. நான் இப்போ பார்க்குறேன். மோஸ்ட்லி 500 கிராம்ஸ் பீஃப் வாங்குவேன். அதை குக் பண்ணிவிட்டு அதை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுவேன். என்னோட தேர்ட் மீல் இது. நான் எத்தனை கிராம்னா இது வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் கவுண்ட் பண்ணுறேன். அவ்வளோ லாங் போகாது கிட்ட. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 115 அவ்வளோ கிராம்ஸ் இருக்கும். காட்டு, இங்கே காட்டு. 117 கிராம் வந்து பீஃப் இருக்குது. 100 கிராம்ஸில் எத்தனை கிராம் ப்ரோட்டீன் இருக்குது? 25 வச்சுக்கலாமா? சரி, இல்லை 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. இதை அப்படியே சாப்பிட மாட்டேன். ஸோ சப்பாத்தி. ஏன் சப்பாத்தினா ஃபைபர் வேணும் நமக்கு. ஏன்னா நான் எக்கு சாப்பிட்றேன், சாலிட் ஃபுட்டு. பீஃப் சாப்பிட்றோம், அதுவும் சாலிட் ஃபுட். அதை வந்து உள்ளே கிரைண்ட் பண்ணால் ஃபைபர் வேணும், அதுக்கு தான் சப்பாத்தி. ரைஸ் எடுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்ல, ஸோ ரைஸுக்கு தனியாக சப்பாத்தி தனியாக எடுத்துகிட்டு போனால் பேக் ரொம்ப வெயிட் ஆகிடும். 100 கிராம்ஸ். இதுக்கு வந்து நான் மேலே சீசனிங் லைட்டாக போய் பண்ணிப்பேன். சும்மா டேஸ்ட்டுக்கு தான் அந்த கவுச் வரும், அதெல்லாம் அதுக்காக. இல்லை 25 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன். என்னாச்சு? இல்லை 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கும். அவ்வளோதான் சப்பாத்தி. இது தேர்ட் மீல். இன்னும் ஒரு 2 மீல்ஸ் இருக்குது, அதை பார்த்தலாம். அதுக்கப்புறம் சின்ன டிப்ஸ். ஸோ மறுபடியும் ஞாபகம் வச்சு டிப்ஸ் ஏதாவது சொல்லலாமா? டிப்ஸ்லாம் சொல்லணுமா? டோரினேட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லுவாங்க. பர்த்டே April 19th. இன்னைக்கு வீடியோ பண்ணுறேன். மேபி இன்னும் 2 to 3 days ஆகிடும். நான் இப்போ தான் நானே பார்த்தேன், செக் பண்ணேன். ஸோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாம். டோரினேட்ஸ்க்கு வந்து ஹாப்பி பர்த்டே. அவருக்கு இதை பார்ப்பாரான்னு தெரியல, பார்க்க மாட்டார். ஸோ நம்ம ஜிம் கம்யூனிட்டி சார்பாக அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாம். தென் வந்து நிறைய பேர் வந்து ஜெனட்டிக்கை பற்றி பேசுவீங்க. சாப்பிட்டா உடம்பு ஏறுதில்ல அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ணும், அப்போ தான் உடம்பு ஏறும். ஒரு பீனட் பட்டர், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு உடம்பு ஏற்றுறோம்னு எவனாச்சும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. நிறைய பேர் அந்த ஸ்மூத்தி குடிப்பீங்க. இது பால் ஊற்றிட்டு பீனட் பட்டர் போட்டு அப்புறம் பனானா போட்டு, அது ஃபுல்லாகவே ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் கார்பு. ஓகேவா? அது நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் அது ஃபுல்லாகவே வயிற்று கெடுதல் தான். அது குப்பையாக தான் ஆகும், வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஷிட்டாக தான் ஆகும். நீங்கள் ஒர்க் அவுட் முன்னாடி குடிக்கலாம், பட் அது ஒரு மெயின் சோர்ஸாக வச்சு இது பண்ணுறதுங்க. மெயின் சோர்ஸ் வந்து இதுதான்: சிக்கன், ஃபிஷ், பீஃப், எக். அவ்வளோதான். ஃபிஷ் காஸ்ட்லியாக இருக்கும். சிக்கன் நம்மக்கிட்ட அது என்ன கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் எக் ரொம்பவே முக்கியம். இந்த வாழைப்பழம் சாப்பிட்டு ஸ்மூத்தி சாப்பிட்டு உடம்பு ஏற்றுனா சொல்லாதீங்க. அதெல்லாம் வாட்டர், ஃபேட் வெயிட் தான் வரும். அவங்களுக்கு பியூர் லீன் மசில் மாஸ் வேணும்னா ப்ரோட்டீன் தான் பெஸ்ட் சோர்ஸ். ஓகே, தேர்ட் மீலில் பார்க்கலாம். ஜெனட்டிக்கை பற்றி பேசாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லன்னா நீங்கள் ஜெனட்டிக்கை பற்றி பேசக்கூடாது. ஓகேவா? ஸோ தேர்ட் மீலில் பார்க்கலாம் guys. பாய். ஓகேவா? ஹாய் guys. என்னோட ஃபோர்த் மீல் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியும், சேம் தான், பீஃப் தான்.
ஆல்ரெடி குக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஈட் மட்டும் பண்ணுவேன். ஆல்ரெடி குக் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஈட் மட்டும் தான் பண்ணுவேன். எவ்வளோ கிராம்ஸ் இருக்கு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இதுவும் ஆல்மோஸ்ட் 115 என்ன இது போதும். ஸ்டில் இதுவும் 115 கிராம்ஸ் இருக்குது. 150னா 25, 26, 27 அந்த ரேஞ்சில் ப்ரோட்டீன் இருக்கும். பீஃப் வந்து இது லீன் பீஃப் தான், ஃபேட் அங்கங்கே ஊட்டிகிட்டு இருக்கும். அது பெருசாக இதுக்கு அது பெருசாக எஃபெக்ட் ஆகாது. ஃபேட்டு குட் ஃபேட் தான் அது. அகைன் சப்பாத்தி, வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம், சாலட் எடுக்கலாம், நல்லது தான். பட் அது குயிக்காக டைஜஸ்ட் ஆகிடும். சப்பாத்தியோட அதிகமாக அது டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ நான் ஆஃபீஸ் போகிறோம்ல, இன்றைக்கி லீவ். அதை தான் நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். வீக்கெண்டில் என்ன பண்ணுவேன்னா 5 days தான் இந்த மாதிரி சாப்பிடுவேன். வீக்கெண்டில் வந்து ஃபுல்லாகவே கார்ப்பு தான். ஃபேட்டு ப்ரோட்டீன் பெருசாக இருக்காது, கார்ப் தான். ஏன் அப்படின்னா 5 days வந்து ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் ஃபேட் பாடிக்கு ரொம்பவே ஒர்க் தர மாதிரி இருக்குது. சாட்டர்டேஸை வந்து நான் அதேமாதிரி நியூட்ரிஷன் பெருசாக கிடைக்காது. ப்ரோட்டீன்லேருந்து கிடைக்கும், பட் அதர் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குல்ல, வெஜிடபிள்ஸ் எடுக்க மாட்டோம். அந்த ரீசனுக்காக தான் சாட்டர்டேஸ் வந்து நான் அதிகமாக வெஜிடபிள்ஸ் கார்ப் அதிகமாக சாப்பிடுவேன். மோஸ்ட்லி குட் கார்ப் தான். ஐஸ்கிரீம்ஸ் அப்பப்போ சாப்பிடுவேன், தேவைன்னா சாப்பிடுவேன். அப்படிலாம் உசலா கேக் இருக்கும், சொன்னால் செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான். மோஸ்ட்லி அது சாட்டர்டே சண்டே வந்து கார்பை போடுவேன். பட்ஜெட்டும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஏன்னா 20 days ஹை ப்ரோட்டீன் இருப்பேன். சாட்டர்டே சண்டே ப்ரோட்டீன் எடுத்துக்க மாட்டேன், விச் இஸ் குட் ஃபார் கிட்னி சொல்லலாம். வீட்டில் இருந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் நம்ம பல்கிங்க. அதனால தான் சாட்டர்டே சண்டே வந்து நான் ப்ரோட்டீன் ஃபேட் எடுத்துக்க மாட்டேன். காமன் சென்ஸ். காசு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நான் சாட்டர்டே சண்டே கூட எடுத்துப்பேன். பட்ஜெட்டும் கொஞ்சம் இஷ்யூ. ஸோ இப்படி பண்ணால் பட்ஜெட்டும் சேவ் ஆகும், பாடி கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷனும் சாட்டர்டே சண்டே கிடச்சிடும். பெருசாக அஃபெக்ட் பண்ணாது என்ன. ஏன்னா அகெயின் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஹை ப்ரோட்டீன் போயிடுவேன். இதில் 26, 27 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். சப்பாத்தி, ரைஸ். என்னால் ஆஃபீஸ் போனால் ரைஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. வீட்டில் தான் லைட்டாக ரைஸ் சாப்பிடுவேன், நேச்சுரலாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன். ஸ்டில் இதுதான் என்னோட டயட். இது எப்படி குக் பண்ணுவேன்னா, குக்கரில் போட்டு நார்மலாக ஒரு 30 minutes வேக வச்சுருவேன். பிளேனாக தான் இருக்கும், டேஸ்ட்டாலாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு பிளேன் கறி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். மேலே சீசனிங் மட்டும் பண்ணுவேன் லைட்டாக, அவ்வளோதான். ஸோ என்னோடய 4th மீல். இன்னும் 5, 6 இன்னும் 2 மீல் இருக்குது. எல்லா மீல்லையும் வந்து ப்ரோட்டீன் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். பாடியை வந்து அந்த அனபாலிக் ஸ்டேட்லேயே வச்சுருப்பேன். ஓகே, சிம்பிள் லாஜிக் தான். எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு பெருசாகும். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்க ஸ்டிராய்டை வந்து சொல்லுவாங்க, ஸ்டிராய்டு எடுத்தால் உடம்பு பெருசாகும். கண்டிப்பாக ஸ்டிராய்டை எடுக்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் ஆகிடும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபுட்டை தான் புஷ் பண்ணி உங்கள் நியூட்ரிஷனை தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஒரு 22 வயசு 23 வயசு பையன் வந்து ஜிஹெச் எடுக்க போகிறேன், க்ரோத் ஹார்மோன் எடுக்க போகிறேன் அப்படின்றான். ஏன்னு கேட்டால் சைஸ் பிடிக்கல அப்படின்றாங்க. எதுக்கு ஜிஹெச்லாம்? ஸ்டிராய்டு எடுத்து உனக்கு சைஸ் பிடிக்கல, இன்னும் சைஸ் பிடிக்கணும் அப்படின்ட்டு. சைஸ் பிடிக்கணும் ஒரு 5 கிலோ ஏறும், அவ்வளோதான். நீ இன்னும் பாடியை நெக்ஸ்ட் லெவலில் புஷ் பண்ணோன்னா ஃபுட்டில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் ஸ்டிராய்டு பற்றி எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை, அது தெரிஞ்சு அதை பற்றி பேசுவேன். அது தெரியாத விஷயத்த நம்ம பேசக்கூடாது. ஆனால் இந்த ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியும். கேட்குறப்போ நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, இது உடம்பு ஏறல, இன்னும் அதிகமான டோசேஜ் கொடுக்க போகிறேன். ஸோ ஜெனட்டிக் ரொம்ப முக்கியம். தென் வந்து நீங்கள் எவ்வளோ பாடியில் ஃபுட் புஷ் பண்ணுறீங்க, அது ரொம்பவே முக்கியம். என்ன மாதிரி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், அதுதான் இந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஃபோர்ஸ் ஃபீடிங் தான் சொல்லுவேன். எனக்கு இப்போ பசிக்கல, வயிறே ஃபுல்லாக இருக்குது. அப்போ அந்த எக் குடிச்சல, அதுவே இன்னும் ஃபுல்லாக தான் இருக்குது வயிறு. ஏன்னா அது ஃபுல்லாகவே ஃபேட், ஃபுல்லாகவே ப்ரோட்டீன். அதனால் கம்ப்ளீட்டாக மில்க் தான் அது ஃபுல்லாகவே. மில்க் ப்ராடக்ட் தானே, ஐஸ்கிரீம், க்ரீம், ஃபேட், அப்புறம் எக், யாக்ஸ். அது ஸ்டில் வந்து ஸ்லோ டைஜஷன் தான். அதனால் அதுவே எனக்கு ஃபுல்லாக இருக்குது வயிறு. ஸோ ஓகே, இந்த மீலை நான் முடிச்சிடுறேன். 5th மீல் பார்க்கணும். ஸோ பாய். 5th மீல் அது ஆல்மோஸ்ட் டைம் வந்து 12 அது 12:30. சேம் தான், பீஃப், சப்பாத்தி. இதுவும் ஆல்மோஸ்ட் 100 grams, 26, 27 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் ப்ரோட்டீன். ஒரு சப்பாத்தி
ஃபைபருக்கு, அப்புறம் குட் கார்ப், அவ்வளோதான் இந்த மீல் 5th மீல் வந்து. ஸோ பாடி பில்டிங்னாலே ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி எவ்ரிடே பண்ணோம். இதே விஷயத்த தான் நான் நாளைக்கு போனேன். இன்றைக்கி நான் எங்கள் வெளியே இருக்கேன் என் ஃப்ரெண்டு வீட்டில். ஸோ அதனால் என்னால் இப்படி இருக்க முடியுது. இதே ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா இது எல்லா விஷயத்தையும் நான் 1 ஹவரில் பண்ணோம். ஸோ ஆஃபீஸ் வந்துட்டப்பறம் எனக்கு ஆல்மோஸ்ட் 4 மீல்ஸ் இருக்குது. பீஃபே முன்னாடி சாப்பிடுவேன், கடைசியாக இன்னொரு மீல் இருக்குது சர்ப்ரைஸ். அது என்னென்னு நான் காட்டுறேன். என்னோடய 5th மீல். பாடி பில்டிங் வந்து ஈஸி இல்லை. டயட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் எவ்ரிடே. இவ்வளோ சாப்பிட்டு ப்ரோ என்ன நீங்கள் ரீப்ரொடியூஸ்டாக இல்லை வந்து ஜாக்கடாக இல்லை ரொம்பவே மாசாக பல்கடாக இல்லைன்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் வந்து நேச்சுரல் பாடி பில்டர். இதே விஷயத்தை நான் திருப்பி நெக்ஸ்ட் ஒரு 4 months பண்ண போகிறேன். ஸோ நேச்சுரலாக இருந்தீங்கன்னா மசில் பில்டிங் வந்து ரொம்பவே ஸ்லோ ப்ராசஸ். அதுவும் நீங்கள் டீனேஜாக இருந்தீங்கன்னா ஒரு 5 years எடுக்கும். ஸ்லோவாக நேச்சுரலாகவே பண்ணுங்கள். பாடி பில்டிங் மசில் வந்து ஹெல்த்தி. பாடி பில்டிங் வந்து ஹெல்த்தி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு நான் தனியாக வீடியோவே போடுறேன். ஓகே, ஸோ நேச்சுரலாக இருங்க. இவ்வளோ சாப்பிட்டு எனக்கு மசில் பிடிக்கல நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் நேச்சுரல். எனக்கு ஜெனட்டிக்குன்னு தனியாக இருக்குது, என்னுடைய ரெக்கவரி டைம்னு இருக்குது, ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கு பாடி பில்டிங்கில். அதனால் ரிசல்ட் வரலன்னு கவலைப்படாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணோம். எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா இருந்தால் கூட போனே ப்ரொப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது ஒரு ப்ராசஸ், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. இதோட ஈஸியாக தெளிவாக சொல்ல முடியாது. அப்படி ஈஸியாக உங்களுக்கு உஷாராயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு லாங் லாஸ்ட்டாக வராது. அதேமாதிரி ஈஸியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சின்னா எந்த விஷயத்துலையும் அது கண்டிப்பாக லாங் லாஸ்ட் வராது. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக பொறுமையாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். என்னோடய லாஸ்ட் மீலில் பார்க்கலாம். பாய். ஹாய் காய்ஸ், என்னோடய லாஸ்ட் மீல், அதாவது 6th மீல். டைம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 2:30 to 2:15 அந்த ரேஞ்சில் இருக்கும். என்னோட 6th மீலும் வந்து ப்ரோட்டீன் ஷேக் தான். இப்படி திருப்புங்க, அவ்வளோ லாங் போகும் அந்த கிட்டலாம். அவ்வளோ போதும். என்னுடைய லாஸ்ட் மீலை வந்து ப்ரோட்டீன் ஷேக் தான். சேம் மில்க் இருக்கும், அது கூட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து வைப்பேன். இது சொன்ன மாதிரி தான். நான் பட்ஜெட் இப்போ என்கிட்ட இல்லை, வீடியோக்காக தான் ஃப்ரெஷ் க்ரீம் போடுறேன். ஸோ இது 100 ml இருக்கும். எங்க ஃபஸ்ட்டே பனானா போட்டுக்கா? நீ சொல்கிறதுனால போடுறேன். நிறைய பேர் ஸ்மூத்தின்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் சொல்கிறேன். நிறைய பேர் ஸ்மூத்தின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்குன்னா பீனட் பட்டர், வாழைப்பழம், அப்புறம் ஓட்ஸ் இருக்கும். அது மட்டும் தான் இருக்குது. அது ஃபுல் ஆஃப் கார்பு தான். அண்டர் வெயிட்டில் இருக்கவங்க அது குடிக்கலாம், அவங்களுக்கு அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். பட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வெயிட்டில் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் அது பீனட் பட்டர், வாழைப்பழம், ஓட்ஸ், பால் எல்லாத்தையும் ஃபுல்லாக குடிச்சிங்கன்னா ஃபுல் ஆஃப் கார்பு தான். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு மசிலும் வர போகிறது இல்லை. ஸோ ப்ரோட்டீன் தான் வந்து மசிலை ரெக்கவரி பண்ணும். அண்டர் வெயிட்டில் இருக்கவங்க அவங்க குடிக்கலாம். அது வந்து கேலரி சர்ப்ளஸாக, அதனால் அவங்களுக்கு சைஸ் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் பீனட் பட்டர்னாலேயோ பனானாலனாலேயோ உடம்பு ஏறாது. ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் காலி ஆயிடுச்சு, நான் சாப்பிட்டேன் நானே. அதனால் விப்பிங் க்ரீம் இருக்குது கொஞ்சம். இது வந்து நம்ம உர்சலா பண்ணுது, அங்கேருந்து திருடிட்டு வந்தேன். ஸோ விப்பிங் க்ரீம் தான் நான் சும்மா வீடியோக்காக தான் பண்ணுறேன். டேஸ்ட்டுக்கோசம் வீடியோக்காக தான் பண்ணுறேன். இது யாரும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோலாம் பண்ணணும். இதுவும் ஃபுல் வந்து மில்க் தான். அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பவுடர், வெண்ணிலா ஃப்ளேவர். மார்னிங் யூஸ் பண்ணி அது வந்து ஆப்டிமம் நியூட்ரிஷன். இது வந்து இந்தியன் பிராண்ட் தான். ஏன்னா கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்ப ப்ரோட்டீன் இன்டேக் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் எனக்கு. ஸோ இது 1000 தான் நினைக்கிறேன். 22 serving வரும். என்ன பிராண்டை நான் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு கீழே கேட்காதீங்க கமெண்ட்டில். இது இந்தியன் ப்ராடக்ட் தான். எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து 22 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து
பிளெண்ட் தான். இதை அப்படியே குடிக்க போகிறது இல்லை. ஸோ நம்ம ஐட்டை தான் ஆட் பண்ண வேண்டியது தான். எக்ஸ் சேம் தான், 6 எக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். One, two, three. அப்புறம் கொஞ்சம் ஷேக் ஊற்றிக்கலாம். ஓகே, கைஸ் நான் யாரையும் ஒரு ட்ரைலாம் பண்ண சொல்ல, தயவு செஞ்சு இதெல்லாம் எக் எப்பவுமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குதான்னு பார்க்கணும். சம்டைம்ஸ் கெட்டு போகிற மாதிரி இருக்கும். நிறைய வாட்டி எப்படி எனக்கு நடந்திருக்கு. வேறு வழி இல்லாமல் குடிச்சிடும். நிறைய பேர் ப்ரோ இது அன்ஹெல்த்தி அப்படின்னு சொல்லாதீங்க. நான் உங்களை யாருமே ஏன் ஸ்டீராய்டு எடுக்கிறீங்கன்னா பெருசாக கேட்கலாது, உங்கள் விருப்பம். பட் ஆனால் சின்ன பசங்க டீனேஜராக இருந்து ஸ்டீராய்டெலாம் எடுக்காதீங்க. அது தேவையில்லாது. காம்பீட் பண்ணுறதா தான் எடுங்க. இல்லைனா அதனால எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. நான் அது போய் தனியாக வீடியோவே பண்ணுறேன். குடிக்க போகிறேன். வெனிலா ஃப்ளேவர் பக்கா. இது நல்லா இருக்கியா? நான் கொஞ்சம் வைக்கிறேன். இதில் வந்து 22 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்கு. இந்தியன் ப்ராடக்ட் தான் இது, வெனிலா ஃப்ளேவர். அது என்ன பிராண்ட் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை நான் சொல்லிட்டா நீங்கள் வாங்குவீங்க. எனக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை ப்ரோட்டீன் பவுடரில். எனக்கு நீங்கள் இம்போர்ட்டட் பிராண்ட் வாங்கி கொடுத்தாலும் நான் பெருசாக நம்ப மாட்டேன். ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டில் இதில் 22 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது, ப்ரோட்டீன் பவுடரில் மட்டும். அதை தவிர்த்து 6 ஹோல் எக்ஸ் சேர்த்தா 60 கிராம்ஸ் சொல்கிறேன். அவ்வளோ வரும், 60. ஸோ நீங்களே கீழே நான் கால்குலேட் பண்ணி பார்த்தா மொத்தமாக 240 கிட்ட வருது ப்ரோட்டீன். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கன்சியூம் பண்ணுறது 220 240 வரும். ரொம்பவே அதிகம் தான். என்னோடய பாடி வெயிட் இப்போ பார்த்தீங்கன்னா 68 இருக்குது. அவ்வளோதாங்க. ஒரு பாடி பில்டரோட லைஃப் இப்படி தான் இருக்கும். சாப்பிடணும் 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 சாப்பிடணும். டயட் இருந்து ஈஸியான விஷயம் இல்லை. நான் இப்படி சாப்பிட்றதுனால என்ன ப்ரோ சூப்பராக சாப்பிட்றீங்க டேஸ்ட்டாக அப்படிலாம் இல்லை. பீஃப்லாம் டேஸ்ட்டாகவே இருக்காது. நான் ஐஸ்கிரீம்லாம் வந்து சும்மா ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது நாளைக்கு சும்மா வீடியோக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் என்னோட டயட்டில் வந்து மில்க், அதுக்கப்புறம் இந்த எக், அந்த ப்ரோட்டீன் பவுடர் கண்டிப்பாக இருக்கும். க்ரீம் வந்து என்கிட்ட பட்ஜெட் இல்லை, அதனால ஆட் பண்ணுறேன். கை வலிக்குதா? கை நடுங்குது. ஒரு பாடி பில்டர் லைஃப் வந்து இப்படி தான். ஸோ நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருந்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் பண்ணணும் டெய்லி. இன்னும் கொஞ்சம் இருக்கும், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. 6 டைம்ஸ் சாப்பிட்ருப்பேன். மொத்தமாக 220 240 கிராம்ஸ் கிட்ட ப்ரோட்டீன் வருது. வீக்லி 5 days தான் பண்ணுவேன். சாட்டர்டே சண்டே மட்டும் கார்ப் அப் பண்ணிப்பேன். ஏன் கார்ப் அப் பண்ணுறேன்னா, வெஜிடபிள்ஸ் வந்து நான் 5 days எடுக்க மாட்டேன். ஸோ சாட்டர்டேஸ் வந்து வெஜிடபிள், ஸோ கார்ப் அந்த மாதிரி எடுப்பேன். அது வந்து எனக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 5 daysக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, சிம்பிள் தான்.
ஃபக்கிங் சிம்பிள் லாஜிக் அவ்வளோதான். சாப்பிடணும் ஹெல்த்தியாக, அதாவது ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஃபுட்டாக சாப்பிடுங்க. நீ ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு 2-3 இயர்ஸ் சாப்பிடுங்க, பாடி பில்ட் பண்ணுங்க. மந்த்லி எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10K கிட்ட ஆகும். ஓகே, ஸோ அந்த ஸ்டேஜுக்கு நான் வரத்துக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ட்ரீம் அது. அப்போ என்கிட்ட காசு இல்லை, ரொம்பவே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ரொம்ப மிடில் கிளாஸ். ஸ்டில் இப்போ கொஞ்சம் வேலைக்கு போகிறதுனால எனக்கு காசு சேவ் பண்ண முடியுது. பொறுமையாக இருங்க, எப்போ வேணால் பாடி பில்ட் பண்ணிக்கலாம். பட் உங்கள் பேஷனை மட்டும் எப்போவுமே லூஸ் பண்ணுறாதீங்க. எனக்கு பாடி பில்டிங் பேஷன், அதனால தான் என்னால் விட முடியல. ஏதோ ஒன்று பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், பாடி பில்டிங்கை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கேன் என் லைஃப்பில். அதே மாதிரி உங்களுக்கு பேஷன் வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அச்சீவ் பண்ணலனாலும் சரி, அதை நீங்கள் விட்டுறாதீங்க. ஏதாச்சும் நீங்கள் அதை எப்பவுமே அதை ஒரு டச்சில்னாச்சும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு இடத்துல வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஃபாலோ யுவர் பேஷன். ரொம்பவே டீப்பாக சொல்கிறேன் இது, எந்த ஏஜாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான். என் ஃபேஸ் பார்த்துட்டே தெரியும், ரொம்பவே டல்லாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சரியாக தூங்கணும் ஒரு 2-3 டேஸாக. அதான் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் guys. So bye.